வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சத்யா. அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு இருந்த நம்ம சேனலோட பேரை சத்யாஸ் பாட்காஸ்ட்னு மாற்றிட்டோம். இன்னையிலிருந்து நம்ம சேனலோட பேர் சத்யாஸ் பாட்காஸ்ட். கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்க நம்ம சத்யாஸ் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான். இந்த அத்தியாயத்தோட பேர் மூங்கிலாக நின்ற அமரர்க்கும். இந்திரனை தேவலோகம் முழுக்க தேடி அலையிற சூரபத்மனும் அசுரர்களும் அவனை கண்டுபிடிக்க முடியாததால அவரோட மகன் ஜெயந்தனை பிடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு விஷ்ணு பகவான் கிட்ட கொஞ்ச நாள் தஞ்சம் அடைகிறான் ஜெயந்தன். அப்புறம் தன் நகருக்கு திரும்புறான். இந்த கதை இப்படி போக தேவலோகத்துல இருந்து தப்பிச்சு போன இந்திரன் பூலோகத்துல சீர்காழின்னு சொல்லப்படுற பகுதியில ஒரு நந்தவனம் அமைச்சு பல வகையான பூச்செடிகளை நட்டு அதுல பூக்கிற பூவை வச்சு சீர்காழியில எழுந்தருளி இருக்க சிவபெருமான நாள்தோறும் வழிபட்டு வரான். திடீரென ஒரு நாள் அசுரர்கள் மறுபடி இந்திரனை தேடி பூலோகத்துக்கு வராங்க. 8 திக்கிலும் தேடும் போதும் இந்திரன் அகப்படவே இல்லை. அப்படியே சீர்காழிப்பதிக்கு வரும்போது இந்திரன் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு ஒரு மூங்கில் மரம் போல வடிவம் எடுத்து நிக்க அசுரர்கள் இந்திரன் கிடைக்காம அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்திரனை எங்க தேடியும் கிடைக்காததுனால கோபம் அடைஞ்ச சூரபத்மன் வருண பகவானை அழைச்சி இனி மழையே பொழியக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறாரு. மழை பொழியலனா என்ன ஆகும்? உலகம் எங்கும் உள்ள பச்சை வனப்பு செடி கொடி எல்லாம் கருகுது. இந்திரனோட நந்தவனமும் கருகவே, பரமேஸ்வரா, என் நாடு பதவி எல்லாம் போனாலும் ஏதோ ஒரு மூலையில நந்தவனம் அமைச்சு நாள்தோறும் உங்களை பூஜை செஞ்சுட்டு வந்தேன். ஆனா இப்ப அந்த பூஜையும் தடைப்பட்டுருச்சு அப்படின்னு புலம்புறப்ப எங்கேயோ ஒரு மூலையில ஒரு அசரீரி கேட்குது. கவலைப்படாத இந்திரா, சீக்கிரத்துல இங்க ஒரு நதி தோன்றும் அப்படின்னு. அதை கேட்டதும் இந்திரன் மகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் கர்வம் கொண்ட விந்தியன். ஒரு சமயம் பூலோகம் வந்த நாரதர் விந்திய பருவத்தை அடைகிறார். விந்தியனும் அவரை பார்த்து மலையா இருந்த தன் உருவத்தை தேவர்கள் போல் மாத்திக்கிட்டு நாரதரை வரவேற்று நல்ல உபசாரங்கள் எல்லாம் பண்றாரு. நாரதர் என்னவோ வேற வேலையாதான் அந்த பக்கம் வந்தாரு. ஆனா வந்த இடத்துல தன்னோட லீலைய நடத்துறாரு. விந்தியனை பார்த்து, விந்தியா, நீ எவ்வளவுதான் சிறந்தவனா இருந்தாலும் மேரு தான் பெரிய ஆளுன்னு பெருமை பேசிட்டு தெரியறான். ஆனா அவன் கொடுக்கற தற்பெருமை தாங்கல, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொன்னதும் விந்தியனும் அகங்காரம் தலைக்கு ஏறிடுச்சு. தன்னோட தவத்தின் சக்தியால மலமலன்னு உயர தொடங்குறான். அவன் தலைமுடி பிரம்மலோகம் வர உயர்ந்து நிக்குது. தான் பெரியவன்னு நிரூபிக்க இப்படி செய்யறான். இவனால சூரியனோட கதிர்களே முடங்கி போகுது. உலகத்துல பல குழப்பங்கள் ஏற்பட தொடங்குது. சூரியன்ல தொடங்கி எல்லா தேவர்களும் இந்த மாற்றத்துக்கான காரணம் அறிய முற்படும் போது அவங்களுக்கும் விஷயம் புரியுது. மேருமலையோட போட்டி போட்டுக்கிட்டு விந்தியன் இப்படி அகந்தையில செயல்படுறான்னு உடனே அகத்திய முனிவரால மட்டும்தான் இவன் கர்வத்தை அடக்க முடியும்னு முடிவு செஞ்சு அவரோட உதவிய நாடுறாங்க. அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பெரிய மலை இல்லையா, அதனால விந்தியனை அடக்கிற சக்திய வேண்டி சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறாரு அகத்திய முனிவர். பூதகணங்கள் படை சூழ அகஸ்தியர் முன்னாடி தோன்றி சிவபெருமான் வரமளிச்சுட்டு தென் திசையில இருக்கிற பொதிகை மலைக்கு போய் தங்க சொல்றாரு. அகஸ்தியரோ அதை ஏத்துக்கிட்டு, ஐயனே, நீங்க சொல்றத நிச்சயம் நான் கேட்பேன். ஆனா உங்களை தினந்தோறும் நான் பூஜிக்கணும். அதுக்கு ஒரு புனித நீரை என் கூட அனுப்புங்கன்னு கேட்கவும் பொன்னி நதிய அகஸ்தியர் முனிவரோட போக சொல்லி கட்டளை போடுறாரு சிவபெருமான். பொன்னி நதியோ, ஐயனே, என்னதான் இவரு முனிவரா இருந்தாலும் ஒரு ஆணோட நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்க ஈசனோ பொன்னி நதி கிட்ட, பெண்ணே, அகஸ்தியன் என்னிடம் பக்தி கொண்டவன், தவறாக நிச்சயம் நடந்து கொள்ள மாட்டான்னு தைரியம் சொல்றாரு, வாக்கும் அளிக்கிறாரு. உடனே பொன்னி நதியும் நீராக மாறி அகஸ்திய முனிவரோட கமண்டலத்துக்குள்ள போறாங்க. அவங்க பயணமும் தொடங்குது. அவங்க வர வழியில இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல தாரகனோட மாயைகளை ஞாபகப்படுத்தும். தாரகனோட நகரான மாயாபுரி வழியாதான் அகஸ்தியர் தன் பயணத்தை தொடரணும். அப்போ கிரௌஞ்சகிரி அப்படின்னு ஒரு மாயையான மலை இருந்தான். அவன் அகஸ்தியர் போற நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா அவருக்கு விளையாட்டு காட்டுவோமேன்னு முடிவு பண்ணி
தன்னோட மாயையால விந்திய பருவதம் போல உருமாறி நிக்கிறான். அந்த மலை அடிவாரத்துல ஒரு காடு இருக்கு. அதுக்குள்ள போன அகஸ்தியருக்கு வந்த வழியும் போற வழியும் மாயை காரணமா குழப்பத்தை ஏற்படுத்துது. அந்த சமயத்துல கிரௌஞ்சன் அவர் முன்னாடி வந்து நின்று ஆணவமா சிரிக்க அகஸ்தியருக்கு கோபம் வந்துருச்சு. அகஸ்தியர் அவனை சபிச்சிடுறாரு. தன் கையில இருக்க தண்டத்தால இங்க அங்கன்னு 4 தட்டு தட்டிட்டு, அசுரனே, நான் தட்டின இந்த ஓட்டையெல்லாம் குகையா மாறி உன் மாயங்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும். நீ இந்த மலையாகவே உழைஞ்சிருக்க போற அப்படின்னு சாபம் அளிக்கிறாரு. தன் கையில இருக்க கமண்டல நீரை எடுத்து தெளிச்சு விடுறாரு. சபிச்சுட்டு அங்கிருந்து புறப்படுறாரு. இறுதியா விந்திய பர்வதத்தையும் அடைஞ்சிடுறாரு. விந்தியா, நான் பொதிகை மலைக்கு போய் சேரணும், கொஞ்சம் வழி விட அப்படின்னு சொன்னதும் விந்தியனோ, முனிவரே, பெரிய பெரிய தேவர்களுக்கே நான் வழி விடல, நீங்க சின்ன உருவத்துல இருக்க சாதாரண முனிவர், உங்களுக்காக வழி விடுவேனா அப்படின்னு கேட்டுட்டு நக்கலா சிரிக்கிறான். அகஸ்தியர் மனசுல எம்பெருமான் ஈசனை வணங்கிட்டு தன்னோட வலது கையை உயர்த்துறாரு. அவரோட கை சிவபெருமானோட வரத்தால விந்தியனோட சிகரம் வரைக்கும் நீண்டு வளருது. விந்தியனோ தலை, அதாவது சிகரத்தை தன் கையால அழுத்தவும் பூமி 2ஆ பிளந்து பாதாள உலகத்துல ஆதிசேஷன் இருக்கிற இடம் வரைக்கும் உள்ள போறான். அப்புறம் தன் தப்ப உணர்ந்து மன்னிப்பு வேண்டான். அகஸ்தியரோ, விந்தியா, நான் பொதிகை மலை வரைக்கும் ஒரு வேலையா போறேன், முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது உன்னை விடுவிக்கிறேன், அது வரைக்கும் நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் புறப்படுறாரு. தேவர்கள் அவரோட வெற்றியை பாராட்டி பூமாரி பொழிகிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம், வாதாபி ஜீரணமானார். ஒரு முறை அகஸ்திய முனிவர் தென் திசை நோக்கி போகும்போது அசமுகியோட புதல்வர்கள் வில்வலனும் வாதாபியும் எல்லா முனிவர்களையும் கொண்டு சாப்பிடுறது போல அகஸ்தியரையும் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. வில்வலன் அகஸ்திய முனிவரை எப்பவும் போல தன்னோட கூடாரத்துக்கு அழைச்சிட்டு வந்து உபசரிச்சு அவருக்கு தெரியாம வாதாபிய வெட்டி சமைச்சு பரிமாறுறான். அகஸ்தியரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு உட்கார வில்வலவன், வாதாபி வா அப்படின்னு அழைக்கிறான். 2-3 முறை அழைச்சதும் வாதாபி வரவே இல்லை. இப்பவே வயிற்று கிழிச்சிட்டு வரேன் அப்படின்னு உள்ள இருந்து வாதாபி சத்தம் கொடுக்கவும் அகஸ்தியர் மாயை உணர்ந்து அவரோட வயிற்று பகுதியில தன் கையை வச்சு தடவி கொடுக்கிறாரு. அதனால வாதாபி ஜீரணமாகி இறந்து போறான். வாதாபி இறந்துட்டான்னு புரிஞ்சுக்கிட்ட வில்வலன் தன்னோட முனிவர் வேஷத்தை களைச்சிட்டு அசுர ரூபமா மாறி அகஸ்தியரை கொல்ல பாயிறான். அப்ப அகஸ்தியர் ஒரு தர்பை புல்லை எடுத்து தன் சக்தியால சிவாஸ்திரமா அதை மாத்தி வில்வலன் மேல பிரயோகிக்கிறாரு. அவனும் மாண்டு போறான். இவங்க 2 பேரும் அகஸ்தியர் கையால தான் இறந்து போவாங்கன்னு அவங்க அப்பா துருவாசர் அளிச்ச சாபம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நம்புறேன். அப்படி அந்த பகுதியை நீங்க கேட்கலன்னா முந்தைய பகுதியை கேட்டுட்டு கதையை தொடங்குங்க, அப்ப இன்னும் தெளிவா புரியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம், கமண்டலத்து நீரை கவிழ்த்த காகம். என்னதான் வில்வலன் வாதாபி அரக்கர்களா இருந்தாலும் அவங்க அப்பா துருவாச முனிவர், அவங்களோட புத்திரன் அப்படிங்கிறதுனால அகஸ்திய முனிவரை பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்குது. அசுரர்களோட பேயான கருமையான உருவம் அவங்கள சுத்தி சுத்தி வருது, தொல்லையும் கொடுக்குது. உடனே அகஸ்தியர் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு அதுக்கு பூஜை செஞ்சுட்டு வரவே அந்த தோஷம் நீங்குது. அதே சமயத்துல சீர்காழியில அசுரர்களுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தாரே இந்திரன், அவரு அந்த வழியா போற நாரதரை பார்த்து தனக்கு இருக்கிற பிரச்சனைய சொல்றாரு. நான் இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு தேவர்களுக்கு கூட தெரியாத ஐயனே, சிவபெருமான பூஜை செய்ய உருவாக்கின நந்தவனமும் கருகிடுச்சு, எனக்கு மட்டும் விடிவு காலமே இல்லையா அப்படின்னு இந்திரன் கேட்டதும் நாரதரோ, கவலை வேண்டாம் இந்திரா, அகஸ்தியர் பொதிகை மலையில தவம் செஞ்சுட்டு இருக்காரு, அவரோட கமண்டலத்துல பொன்னி நதி இருக்கு, அந்த கமண்டலத்துல உள்ள நீரை சாய்ச்சி விட்டா இங்க பெரிய ஆறே உருவாகும் அப்படின்னு சொன்னதும், அட நாரதரே, நான் எப்படி அதை செய்யறது, அகஸ்தியரோட கோவத்துக்கு நான் எப்படி ஆளாவேன் அப்படின்னு இந்திரன் கேட்க, எனக்கு புரியுது இந்திரா, நீ செய்ய வேண்டாம், அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் கணேச பெருமான் தான், அவரை நோக்கி தவம் செய், அவரு உனக்கு உதவுவாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நாரதர். உடனே கணேச கடவுள் கிட்ட பூஜை செஞ்சு வரமும் வாங்குறாரு அகஸ்தியர். இறைவன் கணேச பெருமான் காகத்தை போல வேடம் கொண்டு, அதாவது ஒரு கரும் காக்காவை போல வேடம் கொண்டு
அகஸ்தியர் பூஜை செஞ்சுட்டு இருக்கிற இடத்த அடையிறாரு. அங்க அவரு கமண்டலம் மேல காகம் வந்து உட்கார அகஸ்தியர் அந்த காகத்தை விரட்ட பயந்து காகம் கமண்டலத்து நீரை தட்டிவிட உள்ள இருக்கிற பொன்னி நதி பெருக்கெடுத்து ஓடி அங்க ஒரு நதியா உருவாகுது. என்னடா இது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா காகம் ஒரு பிராமண குழந்தையா உருவம் எடுக்குது. அந்த குட்டி பையன் ஓட தொடங்குறான். அவரை துரத்தி பிடிக்க முயற்சி பண்ணி அகஸ்தியர் ஓஞ்சி போக கணேச பெருமான் தன்னோட உண்மையான உருவத்துக்கு வராரு. உடனே அகஸ்தியர் மிரண்டு போனவரா வருத்தத்தோட கணேச பெருமானிடம் மன்னிப்பு வேண்டாரு. ஐயனே, உங்களை போய் கொட்ட வந்துட்டேனே அப்படி வருந்தி தன் தலையிலேயே கோட்டு வச்சுக்கிறார். உடனே இந்திரன் படுற துன்பத்தையும் அதனால இங்க பொன்னி நதியை பெருக்க வச்ச காரணத்தையும் கணேச பெருமான் எடுத்து சொல்றாரு அகஸ்திய முனிவர் கிட்ட. மேலும், குருமுனியே, இப்ப நீங்க உங்க தலையில கொட்டு வச்சுக்கிட்டீங்கல்ல, அது போல இந்த அகிலத்துல யாரைய முன்னாடி பணிஞ்சு வேண்டி தன் தலையில கொட்டு வச்சுக்கிறாங்களோ அவங்க வேண்டிக்கிட்ட எந்த காரியமா இருந்தாலும் நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அகஸ்தியருக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டப்ப உங்களையும் ஈசனையும் பிரியாது இருந்து பூஜை செய்யணும் அப்படின்னு வரம் வென்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட கமண்டலத்துல ஒரு சொட்டு கூட புனித நீர் இல்லை, அதையும் தரணும்னு கேட்கிறாரு. கணேச பெருமான் அவரோட வேண்டுதலுக்கு இணங்கி தன்னோட கையால பொன்னி நதியிலேருந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து கமண்டலத்துக்குள்ள நிரப்புறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விடை பெற்றுக்கிட்டு பொதிகை மலையை நோக்கி அகஸ்தியர் தன் பயணத்தை தொடங்குறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் திருக்குற்றாலத்தில் குறுகிய பெருமான். இப்போ நம்ம திருக்குற்றாலம் அப்படிங்கிற ஸ்தலத்துல அகஸ்தியர் செஞ்ச விளையாட்டை தான் பார்க்க போறோம். திருக்குற்றாலத்துல பெருமாள் தான் எழுந்தருளி இருக்காரு. அங்க வசிக்கிறவங்கள்ல பெரும்பாலானவர்கள் வைஷ்ணவர்கள். அவங்க சிவனடியார்கள் ஊர் எல்லைக்குள்ள வந்தாலே அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அகஸ்தியர் தான் ருத்ராட்சம் அணிஞ்ச சிவனடியார் தோற்றத்துல இருக்கவராச்சே. அவருக்கு நீண்ட நாள் ஆசையும் கனவுமே திருமாலை இங்க தரிசிக்கணும்னு தான். ஆனா சிவனடியாரா இருக்க இவரோட மகிமை புரியாம அவமானப்படுத்தி அவங்க உள்ள வைஷ்ணவர்கள் விடாம அகஸ்தியரை விரட்டி அனுப்புறாங்க. அகஸ்தியரும் இவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து விஷ்ணு பக்தரை போல வேஷம் போட்டுட்டு மறுபடியும் போறாரு. அப்போ ஊர் மக்கள் ஏதோ பெரிய வைஷ்ணவ ஞானி வந்திருக்காருன்னு நினைச்சு அவரை வரவேற்று உபசரிச்சு பெருமாள் கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க பெருமாளை பார்த்ததும் மெய் சிலிர்த்து போறாரு. உள்ள போய் பூஜையும் செய்யறாரு. திருமால் கிட்ட உட்கார்ந்து சிவ மந்திரத்தை ஜபிச்சு திருமாலோட சிலையோட தலையில கை வச்சு குறுகு குறுகுன்னு சொல்லவே அந்த சிலை குறுகி குழஞ்சு சிவலிங்கமா மாறுது. அகஸ்தியர் உருவமும் தவத்தின் பலனால சிவனடியாரா மறுபடி மாறுது. உடனே கோபமும் ஏமாற்றமும் அடைஞ்ச வைஷ்ணவர்கள் அங்க அவரை தாக்க முற்படும் போது அகஸ்தியர் கோபம் அடைகிறாரு. அந்த கோப அக்னி அவங்கள சுட்டு எரிக்குது. அந்த வெப்பம் தாங்க முடியாம ஊர் எல்லையை விட்டே அவங்க ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா இறைவனை வழிபட்டுட்டு ஈசன் சொன்னது போல பொதிகை மலையை நோக்கி மீண்டும் பயணத்தை தொடர்றாரு. திருக்குற்றாலத்துல ஈசன் ஸ்தாபிக்கப்பட்டதுனால அந்த ஸ்தலம் சிவசேஸ்திரமாகவே விளங்கி வருது அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு ஆசிரியர் முடிவு கட்டுறாரு. இதை கேட்கும்போது அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு அப்படிங்கிற வசனம் தான் நம்ம மனசுல தோணுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற அத்தியாயம் அன்பினால் உதித்த ஹரிஹரன். அகஸ்தியர் கமண்டலத்துல இருந்து பெருகி ஓடிய பொன்னி நதி சீர்காழியில இருக்கிற இந்திரனோட நந்தவனத்தை ஒட்டி ஓடி கடைசியில சமுத்திரத்தை அடையிறாங்க. இந்திரனும் பழையபடி செழித்து வளர்ற நந்தனவனத்துல இருந்து பூவை பறிச்சு ஈசனுக்கு அர்ச்சித்து மகிழ்ந்த நாட்கள் போக மற்ற தேவர்களுக்கு எப்படியோ இந்திரன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருது. சூரபத்மனுக்கு தெரியாம ஒளிஞ்சு சீர்காழிக்கு வந்து சேர்றாங்க. சூரபத்மன் செய்யற கொடுமைகள் எல்லாம் சொல்லி இந்திரன் கிட்ட அழறாங்க. இந்திரன் எப்பவும் போல ஆறுதல் சொல்லி கலங்கன கண்களோட ஈசன் கிட்ட தான் நம்ம அடைக்கலம் போகணும் அப்படின்னு சொல்லவும் மற்ற தேவர்கள் இந்திரனையும் கூட கூப்பிடுறாங்க. இந்திரன் இந்திராணி இருக்கிற இடத்துக்கு வந்து அனுமதி கேட்க இந்திராணி பயந்து போய், ஐயனே, நீங்க இல்லாத நேரத்துல அசுரர்கள் வந்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்க, உனக்கு அதிசக்தி வாய்ந்த ஒருவரை காவலுக்கு வைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பேரு ஹரிஹரன் அப்படின்னு சொல்ல, அவர் யாரு அப்படின்னு இந்திராணி கேட்க,
ஹரிஹரன் யார் அப்படிங்கிற குட்டி கதையை இந்திரன் சொல்ல தொடங்குறாரு. முன்னாடி சாகாவரம் அளிக்கக்கூடிய அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது விநாயக பெருமான வழிபட மறந்ததால ஒரு அதிர்ச்சி நடக்குது. மந்தார பர்வதம் செயலிழந்து நாகலோகத்துல போய் விழுகுது. அந்த தவற உணர்ந்து விநாயக பெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கவும் மறுபடி மந்தார பர்வதம் பழைய நிலையை அடையுது. அதுக்கப்புறம் இப்ப ஈசனை வழிபட மறந்ததால அந்த கோபத்தின் வெளிப்பாடா கடையும் போது முதல்ல ஆலகால விஷம் தான் வெளிப்படுது. உலகத்தை அழிக்க தொடங்குது. மறுபடி தன் தவற உணர்ந்த தேவர்கள் ஈசனிடம் மன்னிப்பு கேட்டு ஈசன் மனமிறங்கி அந்த விஷத்தை தானே பருகிறாரு. பார்வதி தேவி அவங்க கரங்களால அந்த விஷம் பரவாம தடுக்கிறாங்க. அந்த விஷம் அவரோட தொண்டையில, அதாவது கண்டத்திலேயே நிக்க அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேரும் வருது. அமிர்தம் வந்தாச்சு. இப்ப இந்த அமிர்தம் உனக்கா எனக்கா அப்படிங்கிற போராட்டத்துல தேவர்களும் அசுரர்களும் ஈடுபடுறாங்க. அப்ப விஷ்ணு பகவான் ஒரு அழகான மோகினி அவதாரம் எடுத்து அங்க வந்து நின்று, அது எதற்கு போராட்டம், உங்களுக்கு நான் வேண்டுமா இல்லை இந்த அமிர்தம் வேண்டுமான்னு கேட்கிறாரு. அசுரர்கள் மற்றும் தேவர்கள் 2 பேருக்குமே மோகினி அடையணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அசுரர்கள் மோகினி தான் வேணும் அப்படின்னு முடிவு செஞ்சு மோகினிய சூழ தேவர்கள் அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் விஷ்ணு பகவான் மோகினியா இருந்துக்கிட்டே என்னை அடையக்கூடிய அந்த வீரன் யார் அப்படின்னு கேட்டதால நான் தான் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அசுரர்கள். இந்த சமயத்துல விஷ்ணு பகவான், அதாவது மோகினியா இருந்த விஷ்ணு பகவான் அங்கிருந்து திறமையா நழுவி தேவர்கள் இருக்கிற இடத்த அடைகிறாரு. 2 அசுரர்கள் மட்டும் ஏதோ தேவர்கள் செய்யற மாயை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தேவர்களா தன்னோட உடல் உருவத்தை மாத்திக்கிட்டு தேவர்கள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க விஷ்ணு பகவான் அமிர்தத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது மாறு வேடத்துல இருக்கிற அசுரர்களுக்கும் அமிர்தம் கிடைக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச அப்புறம்தான் அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டளை இருந்தாலும் அசுரர்கள் 2 பேரும் முதல்ல சாப்பிட்டுடுறாங்க. இதை பார்க்குற சூரியனும் சந்திரனும் அதை விஷ்ணு பகவான் கிட்ட சொன்னதும் கோபம் அடைஞ்ச விஷ்ணு பகவான் அவங்க தலைய அந்த அமிர்தம் கொடுத்தாங்கல்ல அகப்பை, அதை வச்சே துண்டிக்கிறாரு. உடனே அவங்க தொண்டையிலேயே அமிர்தம் இருக்கு. உடல் அழிஞ்சு போகுது, தலை மட்டும் சாகாவரம் பெறுது. பின் அந்த 2 தலைக்கும் ராகு கேது அப்படின்னு பேரு வச்சு மற்ற இருக்கிற 7 கிரகங்களோடு இவங்க 2 பேரையும் சேர்த்து நவ கிரகமா ஆக்குறாரு. பின் அவர்களும் தேவர்கள் தான் விஷ்ணு பகவான் அங்கீகரிக்கிறாரு. ஆனா ராகுவும் கேதுவும் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு செந்நிறமான, அதாவது சிவப்பு நிறமாகவும் கருப்பு நிறமாகவும் உருவமுள்ள பாம்பு உருவத்தை வரமா பெற்று சில நேரங்கள்ல மட்டும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் களங்கம் ஏற்படுத்தக்கூடிய சக்தியை பெறுறாங்க. ஏன்னா அவங்க தானே விஷ்ணு பகவான் கிட்ட உண்மையை சொன்னது. இது வரைக்கும் சொன்ன கதையெல்லாம் சரி. ஆனால் இதுக்கப்புறம் ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதியிருக்கிறது மற்ற ஆசிரியர்கள் எழுதியிருக்கிற கதைக்கு முரண்பாடாக இருக்கிறதுனால பொதுவாக மற்ற பல ஆசிரியர்கள் எழுதின கதையை நான் இப்போதுலேருந்து தொடங்குறேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் திரும்பி ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதின புத்தகத்துக்கே நம்ம வருவோம். இப்போது இது வரைக்கும் ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதினது சரிதான். இதுக்கு அடுத்து மற்ற ஆசிரியர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈசன் மோகினி உருவத்துல இருக்கிற விஷ்ணு பகவானோட அழகுல மயங்கி கூட விரும்புறாரு. பின் மோகினி அஞ்சி ஓட ஈசனோ, பரந்தாமா நீ சக்தியோட வடிவம் தான், அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன் முன்ன ஒரு முறை பிரம்மன் இறந்து போனப்ப நாம் கூடி அவனுக்கு உயிர் கொடுக்கலையா, இப்ப என்ன தயக்கம்னு கேட்டு மோகினி உருவத்துல இருக்கிற விஷ்ணு பகவானோட ஈசன் கூடும்போது கருமை நிற மேனியோட சிவந்த ஜடையோட கையில தண்டு பிடிச்சவாறு ஒரு புத்திரன் பிறக்கிறாரு. ஈசன் அந்த குழந்தைக்கு ஹரிஹர புத்திரன் அப்படின்னு பெயர் சூட்டி கணங்களுக்கு தலைவனாக்குறாரு. அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் உருவாக்குறாரு. அந்த குமாரனை முனிவர்களே வணங்கப்படக்கூடிய அளவுக்கு பாக்கியவான ஆக்குறாரு. 11 கோடி ருத்ரர்கள்ல ஒருத்தரா இவரை ஆகிறாரு. ஐயனார் அப்படிங்கிற பேர்லையும் சாஸ்தா அப்படிங்கிற பலவிதமான பேர்லையும் அவர் அழைக்கப்படுறாரு. பல ஊர்ல காவல் தெய்வமா இருக்கிற ஐயனார் அப்ப சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை தானே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க நாவல் தீவில் கடம்ப மர நிழல தான் கூடினாங்க. அந்த கூடல் நேரத்துல அவங்க உமிழ்ந்த நீர் தான்
கண்டகி அப்படிங்கிற நதியா பெருக்கெடுத்து ஓடுது. அந்த நதியில வஜ்ரதந்தி அப்படிங்கிற புழுக்கள் உருவாகுது. அந்த புழுக்கள் உட்புறமும் வெளிப்புறமும் சக்கரை குறியோடு தோற்றம் கொண்டிருக்குமா. அந்த புழுவெல்லாம் அதே நதியில் உள்ள மண்ணை வச்சு கூடு கட்டி அதுக்குள்ள வசிக்குமா. அது இறந்த பின் அந்த கூடுகள் சக்கரை குறியோட நதிக்கரையில ஒதுங்குமா. மக்கள் அதை எடுத்து மண்ணை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அந்த கூடுகளை விஷ்ணு பகவானோட சின்னம்னு வச்சு பூஜை செய்வாங்களாம். அந்த சக்கரை குறியுள்ள கூடு தான் சால கிராமம் அப்படின்னு சொல்லப்படுற அதிசய கல், அந்த அதிசய சின்னம். இப்படி ஐயனார் கதையை சொல்லி முடிச்சுட்டு இந்திரன் இந்திராணிக்கு அவரை காவல் வைக்க முடிவு செஞ்சு அவரை மனதார தியானம் செஞ்சு அழைக்கிறாரு. இப்ப மறுபடி நம்ம ஆசிரியர் கார்த்திகேயன் எழுதின அத்தியாயத்துக்கே வருவோம். இந்திரன் அப்படி வேண்டுனதும் ஐயனார் பூரணை புஷ்கலை அப்படிங்கிற தன் இரு தேவியரோடு, அதாவது மனைவிமார்களோடு கணங்கள் படை சூழ வெள்ளை யானை மேல காட்சி கொடுக்கிறாரு. அவரின் காவல்ல இந்திராணியை விட்டுட்டு இந்திரன் புறப்படுறாரு. ஐயனார் இந்திரன் புறப்பட்டதும் தம்முடைய வீரர்கள்ல சிறந்த வீரரான மகாகாலரை அழைச்சி இந்திரன் தேவர்களோட கைலாயம் சென்றிருக்கான். அவன் திரும்பி வர வரைக்கும் இந்திராணியை எந்த வித துன்பமும் நெருங்காது இருக்கும்படி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை போட்டுட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு புறப்படுறாரு. அடுத்ததா நம்ம பார்க்க போற அத்தியாயம் அரக்கியின் துண்டிக்கப்பட்ட கைகள். இந்திரன் மற்ற தேவர்களோட அங்க சிவனை சந்திச்சு பேச முற்படுற அதே சமயத்துல இந்த பக்கம் அசமுகி தன் தோழி துன்முகியோட பூலோகம் முழுக்க தெரிஞ்சு கண்ணுல படுற எல்லா இளைஞர்களையும் பலாத்காரம் செஞ்சு தன் விருப்பப்பட்ட மாதிரி சந்தோஷமா நாட்களை கழிக்கிறார். அப்படி ஒரு நாள் இந்திரனோட நந்தவனத்துக்குள்ளேயும் நுழையிறா. அங்க இந்திராணியோட அழக பார்க்கும்போது அவள் அண்ணன் சூரபத்மனுக்கு அவளை மனைவியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அசமுகிய பார்த்து அதிர்ச்சியா இருந்த இந்திராணியை பார்த்து அசமுகியோ, அடி பெண்ணே, உன் கணவன் எல்லாம் ஒரு ஆணா எங்கோ பயந்து ஒளிஞ்சு வாழ்றான். என் அண்ணனை திருமணம் செஞ்சுக்கோ, உலகத்தையும் உன் காலில் போடுவான் அப்படின்னு சொன்னதும் இந்திராணியோட நெஞ்சில வேல் பாய்ச்சினது போல துடிச்சு போறாங்க. அசமுகியோட குணத்தை தரக்குறைவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால கோபமடைஞ்ச அசமுகி இந்திராணியை இழுத்துட்டு போக முற்படுறா. ஆனா இந்திராணியிட்ட ஓலத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்த மகாகாலர் அரக்கியோட யுத்தம் புரிய தொடங்குறாரு. ரொம்ப நேரம் நடந்த யுத்தத்துக்கு அப்புறம், அடே, நான் யாருன்னு தெரியாம விளையாடாத, இவளை நான் கொண்டுதான் போக போறேன் அப்படின்னு சொல்லி இந்திராணியோட கையை பிடிச்சு இழுக்கவும் அந்த கைய மகாகாலர் வெட்டி போடுறாரு. வலியோட கோபத்தோட துடிச்சு அசமுகி உங்களை அழிச்சே தீருவேன்னு சபதம் போட்டுட்டு தன்னோட வெட்டப்பட்ட கையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறா. ஆனாலும் இந்திராணி பின்னாடி நடக்க போற கோரமான சம்பவங்களை எண்ணி பயப்படுறாங்க. மகாகாலர் எத்தனை அசுரப்பட வந்தாலும் நான் உங்களை காப்பேன் அப்படின்னு வாக்களிக்கவும் இந்திராணி தன்னோட சிவ பூஜையை தொடங்குறாங்கன்னு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு ஆசிரியர் கார்த்திகேயன். அடுத்ததா கந்த புராணத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சத்யாஸ் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த அத்தியாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க சத்யா.